அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில நம்ம பார்க்க இருக்கிறது மேத்தமெட்டிக்கல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 1ல ப்ராபபிலிட்டி யூனிட் பார்க்க போறோம். இந்த யூனிட்ல என்னென்ன டாபிக்லாம் நம்ம கவர் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாம்பிள் ஸ்பேஸ், ஈவெண்ட்ஸ், டெஃபினிஷன் ஆஃப் ப்ராபபிலிட்டி, அதில் 3 டெஃபினிஷன்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் அடிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன் லாஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டி, இண்டிபெண்டன்ஸ் அண்ட் கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி, பேஸ் தியரம், இதில் பேஸ் பண்ணியிருக்க சிம்பிள் ப்ராப்ளம். ஸோ இந்த கான்செப்ட் உங்களுக்கு நான் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகுங்க, கம்பைன்ட் ஸ்டாட்டிஸ்டிஷியன் எக்ஸாம், டிஆர்பிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க, இவங்க எல்லாருக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது இல்லாமல் மேத்ஸ் டிகிரி படிக்கிறவங்களுக்கு செகண்ட் இயர்லையோ சிலருக்கு தேர்ட் இயர்லையோ இது அலைட் பேப்பராக இருக்கும் உங்களுக்கு. அதே போல் ஃபிசிக்ஸ்க்கோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறவங்களுக்கும் அலைட் பேப்பரில் இந்த டாபிக் வந்துச்சுன்னா நீங்கள் இது தாராளமாக இந்த வீடியோவை ஃபாலோ பண்ணிக்கலாம். இதில் நம்ம மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ 5 மார்க் கொஷின், 2 மார்க் கொஷின், 10 மார்க் கொஷின் எல்லாமே அந்த சேம் கான்செப்ட் தான். ஸோ யார் வேணாலும் இந்த வீடியோ பார்த்து நீங்கள் புரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ப்ராபபிலிட்டி பார்த்தீங்கன்னா நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம பார்க்குற எல்லா விஷயங்கள் தான். இப்போ நம்ம வீட்டுக்கு யாராவது இன்றைக்கி விருந்தாளிக்கு வருவாங்கன்னா ப்ராபப்ளி யாராவது வர வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பேசுகிறோம். மழை பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கா, இல்லைனா நல்ல வெயில் அடிக்குமா, இது மாதிரி பேசுகிறது எல்லாமே அந்த நிகழ்வு அந்த ப்ராபபிலிட்டி பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ நம்ம அது ஒன் பை ஒன் ஒரு டெஃபினிஷன், ஒரு வேர்டுக்கு என்ன அர்த்தம், அதனோட டெக்னிக்கல் மீனிங் என்னன்றதெல்லாம் நம்ம பார்த்துட்டே போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட்ல எக்ஸ்பெரிமெண்ட்னா என்னன்னு பார்க்கலாம். An operation or process which results in some well-defined outcome and generate a set of data is called an experiment. ஸோ எக்ஸ்பெரிமெண்ட்னா நமக்கு அதோட அவுட்கம் நமக்கு என்னன்னு தெரியும். உதாரணத்துக்கு இப்போ நம்ம ஒரு காயினை டாஸ் பண்ணுறோம். ஏன்னா இங்கே நீங்கள் கிரிக்கெட்டோ இல்லை மற்ற கேம்லாம் 2 டீமாக விளையாடும் போது யார் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறதுன்னு பார்க்கும்போது காயினை தான் டாஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அதில் 2 அவுட்கம் தான் இருக்கும். ஒன்று ஹெட் விழும், இல்லைன்னா டெய்ல் விழும். இது 2 தான் இருக்கும், வேறு எதுவும் வராது. ஸோ அந்த அவுட்கம் நமக்கு என்னன்னு நமக்கு தெரியும். ஓகே, ஸோ அப்போ அந்த காயின் சுண்டுறது அப்படின்றது, ஞானம் சுண்டுறதுன்றது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். ஓகேவா? ஸோ இப்போ ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னா என்ன நம்ம பார்க்கலாம். An experiment in which the outcome cannot be predicted with certainty is called a random experiment, even though all possible outcomes are known in advance. ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட் சொல்லும்போது நமக்கு அவுட்கம் என்னன்னு தெரியும், ஆனால் கண்டிப்பாக இதுதான் விழும் நம்மளால சொல்ல முடியாது. இப்போ ஒரு காயின் சொல்றதுனா கண்டிப்பாக தலை தான் விழுன்னு ஷோராக சொல்ல முடியும். தலை தவிர வேறு எதுவுமே விழாதுன்னு சொல்ல முடியுமா? அப்படி கிடையாது. தலையும் விழலாம், பூவும் விழலாம். ஸோ அந்த எக்ஸ்பெரிமெண்ட் தான் நம்ம ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட் சொல்கிறோம். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இது எல்லாமே கொடுத்துருக்கேன் பாருங்க. டாஸிங் எ ஃபேர் காயின், இதுவே பயாஸ்டு காயினாக இருந்துச்சுன்னா, அதாவது சரியாக வடிவமைக்கப்படாத இல்லை ஒருதலை பட்சமாக விழுற மாதிரி காயினை கூட செய்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வெறுமனே ஏதாவது ஒரு சைடே விழுற மாதிரி இருக்கும். சில டைம் இந்த பகடை உருட்டும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிலருக்குலாம் விழுற மாதிரி உங்களுக்கு அது பயாஸ்டாக இருக்கிற மாதிரி காயின்லாம் இருக்குது. ஆனால் நாம் அந்த பகடை இருக்குது, ஆனால் நாம் இங்கே பார்க்குறது அன்பயாஸ்டு காயின், அன்பயாஸ்டு டை தான் நம்ம பார்க்குறோம். ஓகே, ஸோ டாஸிங் எ ஃபேர் காயின் இன் எ ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட், அது ஒரு ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட். The possible outcomes are head or tail, but we cannot say with certainty that head will come up. கண்டிப்பாக ஹெட் தான் வரும் இல்லை டெய்ல் தான் வரும் நம்ம கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. ரெண்டுத்துல எது வேணாலும் வரலாம். ஸோ 50-50 சான்ஸ் இருக்கிறதுனால தான் ஒரு மேட்ச் ஆரம்பிக்கிறது முன்னாடி ஒரு காயினை டாஸ் பண்ணி ஆரம்பிக்கிறாங்க. த்ரோயிங் எ டை பகடை உருட்டும் போது 1, 2, 3, 4, 5, 6 இதில் எது வேணாலும் விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் 2 டீம் விளையாடும் போது பகடை உருட்டினா என்ன ஆகும்? உங்களுக்கு 50-50 சான்ஸ் கிடையாது. 1/3 தான் 6ல் 1 பங்கு தான் உங்களுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால தான் அதை உருட்டுறது கிடையாது. இப்போ இது 6 டைம் விளையாட போகிறாங்கன்னா நீங்கள் அந்த டையை உருட்டுறதுல ஒரு நியாயம் இருக்கும். ஓகே, ஸோ 2 டீம்னு சொல்லும்போது நம்ம காயினை தான் எடுத்துக்கிறோம். ஸோ டேக்கிங் எ கார்டு ஃப்ரம் எ பேக் ஆஃப் கார்டு, இந்த கார்டு விளையாடுவாங்க இல்லையா, ரம்மிலாம் விளையாடுறாங்களா அந்த மாதிரி. அதில் 52 கார்ட்ஸ் இருக்கும். அந்த ஜோக்கரை விட்டுருவோம். ரிமைனிங் 52 கார்ட்ஸ் இருக்கும். 4 டைப்ஸ் ஆஃப் சிம்பிள் இருக்கும். அதில் 2 சிம்பிள்ஸ் ரெட் கலரில் இருக்கும், இது 2 பிளாக் கலரில் இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ண ப்ராப்ளம் பின்னாடி வரும்போது நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ இதெல்லாம் ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட். அப்போ ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட்டில் நமக்கு கண்டிப்பாக என்ன அவுட்கம் வரும்னு தெரியும், ஆனால் இதுதான் வரும்னு நம்ம சொல்ல முடியாது. அதுதான் நம்ம ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட், ரேண்டமாக சொல்கிறது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ட்ரையல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈச் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் எ ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட் இஸ் கால்ட் ஏ ட்ரையல். இப்போ நான் ஒரு வாட்டி ஒரு காயினை சுண்டுறேன் அப்படின்னா அது ஒரு ட்ரையல். இப்போ 10 வாட்டி நான் காயினை சுண்டுறேன் அப்படின்னா அது 10 ட்ரையல்னு அர்த்தம். ட்ரை பண்ணுறது, ஒரு டைமாக ட்ரையல் பண்ணுறது. ஸோ அதே போல் ஒவ்வொரு வாட்டி பக்கடை விடுறதும் ஒரு ட்ரையல்னு அர்த்தம். ஸோ அதுதான் இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருங்க பாருங்க. டாஸிங் எ காயின் 6 times இஸ் 6 ட்ரையல்ஸ். சாம்பிள் ஸ்பேஸ்னா இப்போ என்னன்னு நம்ம பார்க்கலாம். The set of all possible outcomes of a random experiment is called its sample space and it is denoted by S. கேபிட்டல் எஸ்ல நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுறோம். ஏன்னா அது ஒரு செட்டுன்றதால கேபிட்டல் லெட்டரில் ரெப்ரசென்ட் பண்ணுறோம்.
ஸோ இப்போ எக்ஸாம்பிள் நான் சொல்லியிருக்கேன், அப்போ ஈஸியாக புரிஞ்சிடும். ஒரு காயினை டாஸ் பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன அவுட்கம்ஸ் இருக்குது, ஹெட்டு இல்லைனா டெய்ல், இது 2 தான் இருக்குது. அதனோட கலெக்ஷனாக சேர்த்து எழுதுகிறோம் பார்த்தீங்களா, இதுதான் சாம்பிள் ஸ்பேஸ் ஃபார் த டாஸிங் எ சிங்கிள் காயின். அப்படியே ஒரு காயினை 2 வாட்டி டாஸ் பண்ணுறோன்றதாலோ இல்லைனா 2 காயினை அட் அ டைமில் டாஸ் பண்ணும்போது நமக்கு என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படின்னா, 2மே ஹெட்டாக இருக்கலாம், ஃபஸ்ட்டில் ஹெட் இருந்து செகண்ட் டெய்லாக இருக்கலாம், ஃபஸ்ட்டில் டெய்ல் இருந்து செகண்ட் ஹெட்டாக இருக்கலாம், இல்லை 2மே டெய்லாக இருக்கலாம். ஸோ இது 4 பாசிபிள் அவுட்கம் தவிர வேறு ஏதாவது அவுட்கம் வர பாசிபிலிட்டிஸ் இருக்கா? இல்லை. ஸோ இதுதான் சாம்பிள் ஸ்பேஸ் ஃபார் டாஸிங் எ 2 காயின்னு சொல்லலாம், டாஸிங் எ காயின் ட்வைஸ்னு சொல்லலாம், இல்லை டாஸிங் எ பேர் ஆஃப் காயின் சொல்லலாம். 2மே ஒன்று தான் வரப்போகுது. ஸோ அதே போல் நீங்கள் 3 காயின் 4 காயின்ஸ் எது வேணாலும் சொல்லிட்டு போகலாம் உங்களுக்கு. ஸோ அதனோட சாம்பிள் ஸ்பேஸ் நம்ம எழுத முடியும். ஸோ ஜென்ரலாக காயினை டாஸ் பண்ணும்போது கிடைக்கிற அந்த சாம்பிள் ஸ்பேஸ் நம்பர் ஆஃப் சாம்பிள் எலமெண்ட் சொல்லும்போது 2n அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது பின்னாடி வரும்போது நம்ம பார்க்கலாம். த்ரோயிங் ஏ டை ஒன்ஸ், டையை ஒரு வாட்டி நான் ரோல் பண்ணுறேன் அப்படின்னா என்னென்ன அவுட்கம்ஸ் இருக்கும்? ஒரு ஃபேஸில் 1 2 3 4 5 6 இவ்வளோ தான் இருக்கும். ஸோ இதே போல் 2 டையை நம்ம இது பண்ணும்போது 6 ஸ்கொயர் ஆச்சுன்னா இப்போ 36 எலமெண்ட்ஸ் அதில் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதுதான் சாம்பிள் ஸ்பேஸ். இப்போ டிஸ்கிரீட் சாம்பிள் ஸ்பேஸ் அப்படின்னு நம்ம என்ன சொல்கிறோன்னா, S is finite or countably infinite. ஃபைனைட் சொல்லும்போது அதில் எத்தனை அவுட்கம் இருக்கும்? இப்போ 2 காயினை டாஸ் பண்ணுறோன்னா மொத்த அவுட்கம் 4 தான் இருக்குன்னு தெரியும். ஓகே, ஒரு காயினை நம்ம டாஸ் பண்ணுறோன்னா மொத்த அவுட்கம் 2 தான் இருக்குன்னு தெரியும். இதே 3 காயினை டாஸ் பண்ணுறோன்னா 2 கியூப்னா 8 தான் இருக்குன்னு தெரியும். ஸோ அந்த மாதிரி தெரியுது டிஸ்கிரீட். இல்லைனா கவுண்டபிளி இன்ஃபைனைட். கவுண்டபிளி இன்ஃபைனைட்ன்றது தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உங்களால் புரிஞ்சுக்க முடியும். மற்றவங்க நீங்கள் அப்போ வரும்போது புரிஞ்சுக்கோங்க. 1-to-1 கரஸ்பாண்டன்ஸ் இருக்குது. அதாவது நேச்சுரல் நம்பரில் 1னா அங்கே கண்டிப்பாக ஒரு நம்பர் எக்ஸிஸ்ட் ஆகிருக்கும். அதுதான் கவுண்டபிளி இன்ஃபைனைட் சொல்கிறது. ஸோ ஒன்று ஃபைனட்டாக இருந்தாலும் சரி, இல்லை கவுண்டபிளி இன்ஃபைனட்டாக இருந்தாலும் சரி, அந்த சாம்பிள் ஸ்பேஸை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா டிஸ்கிரீட் சாம்பிள் ஸ்பேஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே போல் இன்ஜினியரிங் படிக்கிறவங்களும் இதை ஃபாலோ பண்ணல, ஏன்னா அவங்களுக்கும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த ரேண்டம் வேரியபிள் ப்ராபபிலிட்டிலாம் இருக்குது. ஸோ அவங்களுமே இதை ஃபாலோ பண்ணலாம். ஸோ அடுத்தது கண்டினியூஸ் சாம்பிள் ஸ்பேஸ் சொல்லும்போது எஸ் வந்து அன்கவுண்டபிளி இன்ஃபைனைட். கவுண்டபிளி இன்ஃபைனைட் வேறு, இங்கே 1-to-1 கரஸ்பாண்டன்ஸ் பிட்வீன் நேச்சுரல் நம்பருக்கும் அந்த செட்டுக்கும் இருக்கும். ஆனால் அன்கவுண்டபிளி இன்ஃபைனைட் சொல்லும்போது 1-to-1 கரஸ்பாண்டன்ஸ் இருக்காது, ஆனால் நிறைய எலமெண்ட் இருக்கும். உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு ரியல் நம்பரில் இருக்கிற ஒரு ஓப்பன் இன்டர்வல் நீங்கள் சொல்லலாம், இல்லை எனி க்ளோஸ் இன்டர்வல் சொல்லலாம். அது எல்லாமே உங்களுக்கு என்ன வரும்னா அன்கவுண்டபிளி இன்ஃபைனைட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏதோ ஒரு லைட் எடுத்துக்கோங்களேன், அதோட லைஃப் டைம் எடுக்கிறீங்க, எவ்வளோ நேரம் கண்டினியூஸாக எரியுது அப்படின்னு நம்ம சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் ஒரு லைட் வாங்குறீங்க, இப்போலாம் நீங்கள் லைட்டு குண்டு பல்பு ஏதோ ஒன்று வாங்குறீங்க, ஏதோ ஒரு எல்இடி லைட் வாங்குறீங்கன்னா அதுக்கு 1 இயர் வாரண்டி கொடுப்பாங்க. எத்தனை பேர் கவனிச்சிருக்கீங்கன்னு தெரியல. நம்ம அதை யூஸ் பண்ணிகிட்டே இருந்தால் கரெக்டாக அந்த 1 இயருக்கு, அந்த 1 இயர் தாண்டி தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பல்பு ஃபியூஸ் போயிடும். ஏன்னா அதோட லைஃப் டைம் அவ்வளோதான், உங்களுக்கு அது 1 இயர் வரைக்கும் தான் மேக்ஸிமம் இருக்கும். அப்போ 0லேருந்து 1 இயர் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறதுலேருந்து. ஸோ கண்டினியூஸாக தான் இருக்குது லைஃப் டைம். இந்த ஆரம்பிச்சிச்சு அதோட முடியுது அப்படிலாம் இல்லை. 0லேருந்து ஆரம்பிச்சு கண்டினியூஸ். இந்த டைம் வரும்போது டைம் இன்டர்வல் சொல்லும்போது அதெல்லாம் உங்களுக்கு வந்து கண்டினியூஸ் வந்துடும். ஸோ அப்போ சாம்பிள் ஸ்பேஸே 2 விதமாக சொல்கிறோம். ஒன்று டிஸ்கிரிட், இன்னொன்று கண்டினியூஸ். இந்த டிஸ்கிரிட் கண்டினியூஸ் பற்றி ரேண்டம் வேரியபிள் படிக்கும்போது இன்னும் கொஞ்சம் விலாவரியாக படிப்போம். இங்கே இது தெரிஞ்சுக்கோங்க போதும். செகண்ட் யூனிட் ரேண்டம் வேரியபிள் படிக்கும்போது தான் நமக்கு டிஸ்கிரிட் கண்டினியூஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். இங்கே பெருசாக நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஸோ அடுத்து என்னென்னா ஈவெண்ட்னு பார்க்க போகிறோம். இப்போ சாம்பிள் ஸ்பேஸ்னு நம்ம என்னென்னு பார்த்தோம் இல்லையா, அந்த சாம்பிள் ஸ்பேஸில் இருக்கிற ஏதோ ஒரு சப்செட் எடுத்தாலும் அது எல்லாத்தையும் நம்ம என்னென்னு சொல்கிறோம், ஈவெண்ட்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அந்த நல் செட் அப்படின்னா அந்த ஈவெண்ட்டில் எதுவுமே இல்லை அப்படின்னா அது எம்டி செட்டோ இல்லை நல் செட்டோ அந்த 5 அப்படின்னு சொல்கிறோம். ஃபுல் செட்டுமே எஸ் எடுக்கிறோன்னா எஸ் இட் செல்ஃபே ஒரு ஈவெண்ட்டு தான். அந்த மொத்தமாக கிடைக்கிறது எல்லாமே ஒரு ஈவெண்ட்டு தான். ஸோ ஒரு ஈவெண்ட்டுன்னு சொல்லும்போது ஒன்று நல் செட்டு, இன்னொன்று அந்த சாம்பிள் ஸ்பேஸ் எஸ் இட் செல்ஃப் 2 ஈவெண்ட் சொல்கிறோம். அப்போ 5ன்னு சொல்லும்போது இம்பாசிபிள் ஈவெண்ட், நடக்கவே நடக்காத ஈவெண்ட் தான் 5ன்னு சொல்லுவோம். கண்டிப்பாக இருக்குது அந்த ஈவெண்ட், ஷுவராக இருக்குது. அப்போ நீங்கள் சொல்லுவாங்க பாருங்கள், உங்களுக்கு மழையில் கண்டிப்பாக இன்றைக்கி மழை பெய்யும் அப்படின்னு சொன்னால் அது ஷுவர் ஈவெண்ட். மழை பெய்ய வாய்ப்பு இருக்குது இல்லை அப்படின்னு சொல்லும்போது இந்த ப்ராபபிலிட்டி வரும் வராமல் போகும் அந்த மாதிரி இருக்கும். ஷுவராக நடக்குது அப்படின்னா அந்த சாம்பிள் ஸ்பேஸ் எஸ் வந்து 1ன்னு நம்ம சொல்லுவோம், அதோட ப்ராபபிலிட்டி 1 நம்ம சொல்லுவோம். இப்போ ஈவெண்ட்னா அப்போ சாம்பிள் ஸ்பேஸில் இருக்கிற எந்த சப்செட் எடுத்தாலும் அது மொத்த செட்டாகவும் இருக்கலாம், இல்லைனா அதில் இருக்கிற ஏதாவது 1-2 எலமெண்ட் இருக்கலாம், இல்லை எலமெண்ட்டே இல்லாமல் கூட இருக்கலாம். அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், ஈவெண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ ஈவெண்ட்ஸ்லேயே டைப்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ்லாம் இருக்குது. அது ஒன்று நம்ம பார்க்கலாம். ஏன்னா ப்ராப்ளம் போடும்போது இந்த 2 மார்க் கொஷனில் இந்த ட்ரிக்கியான பார்ட்டுக்கெலாம் இதுதான் யூஸ் ஆகும் உங்களுக்கு. ஜஸ்ட் அப்படியே புரிஞ்சுக்கிட்டே வந்தால் கான்செப்ட் புரிஞ்சதுக்கு ஈஸியாக இருக்கும். மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட்ஸ். 2 ஈவெண்ட்ஸ் ஆர் செட் டு பி. இப்போ நம்ம டிஃபைன் பண்ணும்போது 2 ஈவெண்ட்டுக்கு டிஃபைன் பண்ணுறோம். அதே கான்செப்டை எத்தனை ஈவெண்ட்டுக்குள்ள நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். 4 ஈவெண்ட்டுக்கு 3 ஈவெண்ட்டுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். 2 ஈவெண்ட்ஸ் ஆர் செட் டு பி மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் if the occurrence of one event
prevents the occurrence of the other event. அதாவது ஒரு ஈவெண்ட் நடக்கும்போது இன்னொரு ஈவெண்ட் நடக்காது. அதுதான் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட். தமிழ்ல வந்து ஒன்றை ஒன்று விளக்கிய கணங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்றை ஒன்று விளக்கிய நிகழ்வு. இங்க ஈவெண்ட் சொல்லும்போது நிகழ்வு. ஓகே. ஸோ இது வேறு விதமாக எப்படி சொல்லலாம் அப்படின்னா, மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ்னா ரெண்டும் ஒரே நேரத்தில் நடக்காது, அவ்வளோதான். இப்போ வந்து ஒரு எக்ஸாம் நடக்குதுன்னா, ஒரு ரிசல்ட் வருதுன்னா, ஒன்று பாஸ் இல்லைன்னா ஃபெயில் தான். பாஸ் ஃபெயில் ரெண்டுமே அட் டைமில் நடக்க முடியுமா என்ன? ஸோ ஒன்று பாசிங் த எக்ஸாம் இல்லை ஃபெயிலிங் த எக்ஸாம் இஸ் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட்ஸ். ஓகே. ஸோ அதே போல் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்னு சொல்லும்போது அது காமன் எலமெண்ட் எதுவுமே இருக்காது உங்களுக்கு. காமனாக அதுக்கு எலமெண்ட் எதுவுமே இருக்காது. தே ஆர் டிஸ்ஜாயின்னு சொல்லுவோம். அப்போ ஏ இன்டர்செக்ஷன் பி வந்து நல் செட். ஸோ இப்போ நான் உங்களுக்கு அந்த எக்ஸாம் வச்சு சொன்னேன் இல்லையா, பாஸ் ஃபெயில் அது ரெண்டும் தனித்தனியாக எடுத்து அந்த ரெண்டு ஈவெண்ட் வந்து மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ். வேறு எக்ஸாம்பிள்லாம் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ரெண்டுமே ஒரே டைமில் நடக்காது, அவ்வளோதான். ஸோ டேர்னிங் லெஃப்ட் அண்ட் டேர்னிங் ரைட் ஆர் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ். ஏன்னா cannot do both at a time. ஒரே நேரத்தில் லெஃப்ட் ரைட் ரெண்டுமே திரும்ப முடியுமா? நான் ஒன்று லெஃப்ட்டில் திரும்ப முடியும், இல்லை ரைட்டில் திரும்ப முடியும். அட் எ டைம் ஏதாவது ஒன்று தான் செய்ய முடியும். ஸோ இது ரெண்டும் வந்து மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட். அதே போல் டாஸிங் காயின் பண்ணும்போது which can result in either head or tail. ஒன்று ஹெட் கிடைக்கும் இல்லை டெயில் கிடைக்கும், ரெண்டுமே கிடைக்காது. ஸோ தே ஆர் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ். அதே போல் த்ரோயிங் டை எடுக்கும்போது டையை பண்ணும்போது ஏதோ ஒரு 6ல் ஏதோ ஒரு நம்பர் கிடைக்கும். அதில் 3 ஆட் நம்பர் 3 ஈவன் நம்பர் இருக்குது. ஸோ ஈவன் நம்பர் கிடைக்கிறது ஒரு ஈவெண்ட், இல்லை ஆட் நம்பர் கிடைக்கிறது ஒரு ஈவெண்ட்னா ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று தான் வர முடியும், ரெண்டுமே அட் எ டைமில் வர முடியாது. ஸோ கெட்டிங் ஈவன் நம்பர் அண்ட் அன் ஆட் நம்பர் ஆர் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட். ஸோ இதுதான் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ்னா நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்றே ஒன்று விளக்கிய கணங்கள் ரெண்டும் ஒரே நேரத்தில் நடக்காது. அதே போல் அதுக்கான இன்டர்செக்ஷன் வந்து உங்களுக்கு எம்டி செட் நல் செட்டாக இருக்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. இது பின்னாடி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ராப்ளம் போடும்போது இது யூஸ் ஆகும். அது மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் வந்துச்சுனாலே ஏ இன்டர்செக்ஷன் பி வந்து நல் செட்ன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஈக்குவலி லைக்லி ஈவெண்ட்ஸ். இப்போ ஏ இன்டர்செக்ஷன் ரெண்டு எலிமெண்ட்டுக்கு தான் இல்லை, இது நீங்கள் 4-5 கூட நம்ம இந்த மியூச்சுவல் எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட்ஸை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ எந்த ரெண்டு செட்டு எந்த ரெண்டு ஈவெண்ட் எடுத்திங்கனாலும் அது அட் எ டைமில் நடக்காது. அதோட இன்டர்செக்ஷன் வந்து நல் செட்டாக இருக்கும். So equally likely event. 2 or more events are said to be equally likely if the chance of their happening is equal. ரெண்டுத்துக்கும் சமமான வாய்ப்பு இருக்குது. நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஒரு ஈவெண்ட் மேட்ச் ஒன்று ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா காயின் டாஸ் பண்ணுறாங்கன்னா ரெண்டுத்துக்கும் ஈக்குவல் சான்ஸ் இருக்குது, 50-50 சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் காயின் டாஸ் பண்ணுறாங்க. இதுவே உங்களுக்கு டையை ரோல் பண்ணுறீங்க அப்படின்னா அதுலேயும் 6 நம்பர் இருக்குது. 6 நம்பருக்கு கிடைக்கிறதுக்கு சமமான வாய்ப்புகள் தான் இருக்குது. ஸோ த்ரோயிங் டையும் வந்து உங்களுக்கு என்னது, உங்களுக்கு ஒரு ஈக்குவலி லைக்லி ஈவெண்ட். ஓகே. ஸோ அதை தான் நம்ம ஃபேர் காயின் சொல்கிறோம். அப்படின்னா ஒரு காயினை டாஸ் பண்ணால் ஹெட்டு கிடைக்க என்ன சான்சஸ் இருக்கோ அதே சான்ஸ் தான் டெய்ல் கிடைக்கும் இருக்குது. ஒரு காயினை டாஸ் பண்ணால் நம்ம கடைசி வரைக்கும் ஹெட்டே கிடச்சிட்டு இருக்குதுன்னா அது பயாஸ்டு காயின்னு அர்த்தம். ஓகே. ஸோ ஈக்குவலி லைக்லினா நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கிறது, அந்த அந்த சாம்பிள் ஸ்பேஸில் எத்தனை ஈவெண்ட் இருக்கோ எல்லா ஈவெண்ட்டுக்கும் சேம் பாசிபிலிட்டிஸ் ஆஃப் அக்கரிங் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. எக்ஸாஸ்டிவ் ஈவெண்ட். அப்போது 2 இல்லைன்னா அதுக்கு மேலே இருக்கிற ஈவெண்ட்டை எக்ஸாஸ்டிவ் ஈவெண்ட் நம்ம எப்போ சொல்லுவோம் அப்படின்னா அதனோட யூனியன் வந்து இஸ் த என்டையர் சாம்பிள் ஸ்பேஸ் எஸ். அதை தான் நம்ம எக்ஸாஸ்டிவ் ஈவெண்ட் நம்ம சொல்கிறோம். அதே அகைன் நம்ம அந்த த்ரோயிங் டையை எடுத்துக்கிறோம். ஸோ 1லேருந்து 6 வரைக்கும் கிடைக்குது. ஏன்ற ஈவெண்ட் வந்து ஆட் நம்பர் கிடைக்கிறத எடுத்துக்கிறோம். பீன்ற ஈவெண்ட் ஈவன் நம்பர் கிடைக்குதுன்னு எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இது ரெண்டும் பாருங்கள், இது ரெண்டுத்தையும் யூனியன் பண்ணிங்கன்னா ஹோல் சாம்பிள் ஸ்பேஸ் எஸ் கிடச்சிடும். ஸோ அதனால் இந்த ஏயும் பியும் நம்ம என்ன சொல்கிறோம், எக்ஸாஸ்டிவ் ஈவெண்ட்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இது அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸோ அதே போல் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் எக்ஸாஸ்டிவ் ஈவெண்ட் இருக்குது. மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் என்ன, தே கேனாட் ஹேப்பன் டுகெதர். எக்ஸாஸ்டிவ் ஈவெண்ட்னா அந்த ஈவெண்ட்டோட யூனியன் வந்து இந்த ஹோல் சாம்பிள் ஸ்பேஸ் எஸ்ஸாக இருக்கும். ஸோ அது ரெண்டுமே வந்துச்சுன்னா அதை நம்ம மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் எக்ஸாஸ்டிவ் ஈவெண்ட் சொல்கிறோம். எ செட் ஆஃப் ஈவெண்ட்ஸ் அது 2 தான் இருக்குல்ல, 2க்கு மேலே கூட இருக்கலாம். A set of events is said to be mutually exclusive and exhaustive events if all the events are mutually exclusive and no other event is possible. இப்போ A, B, C ன்ட்டு 3 ஈவெண்ட் எடுக்கிறோம் அப்படின்னா அது எப்போ மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் சொல்லணும்னா A இன்டர்செக்ஷன் B 5 இருக்கும், B இன்டர்செக்ஷன் C 5 இருக்கும், C இன்டர்செக்ஷன் Aவும் 5 இருக்கும். இந்த ABC தவிர வேறு எந்த ஈவெண்ட் இருக்காது. அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த 3 ஈவெண்ட்டோட யூனியன் வந்து கிவ்ஸ் த சாம்பிள் ஸ்பேஸ் எஸ். ஸோ அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இண்டிபெண்ட் ஈவெண்ட், ஒன்றை ஒன்று சாராதது.
ஒன்று டிபெண்ட் பண்ணி இல்லைன்னு சொல்கிறது. A set of events is said to be independent if the occurrence of any one of them does not in any way affect the occurrence of any other in the set. இப்போ நம்ம ஒரு காயினை டாஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், ஒன்று ஹெட் கிடைக்கும் இல்லை டெய்ல் கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். நான் காயினை ஒரு வாட்டி டாஸ் பண்ணுறேன், ஹெட் கிடைக்குது. ஹெட் கிடைக்கிறதுனால அடுத்த வாட்டி டெய்ல் கிடைக்கக்கூடாது ஏதாவது இருக்கா என்ன? ஸோ அதுதான் உங்களுக்கு இண்டிபெண்டன்ட் ஈவென்ட். Okay, so when tossing a coin twice, the result of second toss will no way be affected by the result of the first toss. நீங்கள் 10 டைம் டாஸ் பண்ணாலும் சரி, ஃபஸ்ட் டைம் கிடைக்கிறதுனால உங்களுக்கு செகண்ட் டைம் ஹெட் கிடைக்காதுன்னு அர்த்தம் கிடையாது. இல்லை ஃபஸ்ட் டைம் ஹெட்ன்றதால 10th டைம் ஹெட் கிடைக்காதுன்னு கிடையாது. எத்தனை டைம் பண்ணாலும் திருப்பி ஹெட் கிடைக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது, டெய்ல் கிடைக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது ரெண்டும் இண்டிபெண்ட் ஈவெண்ட். ஸோ டிபெண்ட் ஈவெண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, 2 events are said to be dependent if the occurrence or non-occurrence of the one event in any trial affect the happening of the event in the subsequent trial. ஸோ அடுத்தடுத்து நம்ம ட்ரையல் பண்ணுறோம் இல்லையா, ஒன்று நடந்துச்சுன்னா அது இன்னொன்று பாதிக்குது அப்படின்னு நம்ம சொல்லும்போது இந்த டிபெண்ட் ஈவெண்ட் சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு அந்த பிளேயிங் கார்ட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ரம்மி கார்ட்ஸ் விளையாடுவோம் இல்லையா, அதில் மொத்தம் 52 கார்ட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். த ப்ராபபிலிட்டி ஆஃப் drawing a king from a pack of 52 cards. ஸோ இப்போ 52 கார்ட்ஸ் இருக்குது அப்படின்னா மொத்தம் 4 ஷேப் இருக்கும். இந்த ஷேப் வந்து ஸ்பேடு சொல்லுவோம், இது கிளப் சொல்லுவோம். இது ரெண்டும் பிளாக் இன் கலராக இருக்கும், இது டைமண்ட் ஹார்ட், இது ரெண்டும் ரெட் இன் கலராக இருக்கும். இந்த ஸ்பேட் ஷேப்பில் மொத்தம் 13 கார்ட்ஸ் இருக்கும். இதில் 13, இதில் 13, இதில் 13, மொத்தம் 52 × 13 × 4னா 52 கார்ட்ஸ் இருக்கும். அதே போல் இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் நம்பர் 1க்கு பதிலாக ஏஸ்ன்னு இருக்கும், ஏன்னு இருக்கும், 2 to 10 நம்பர் இருக்கும், அப்புறம் கிங்கு குயின் இருக்கும். ஸோ இதில் 3 ஃபேஸ் கார்டுன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ஃபேஸ் கார்டு. ஏன்றது ஃபேஸ் கார்டு, கேன்றது ஃபேஸ் கார்டு, கியூன்றது ஃபேஸ் கார்டு. 2 to 10 வந்து நம்பர்ஸ். ஸோ ஸ்பேடில் 13 இருக்குது, கிளப்பில் 13 இருக்குது, டைமண்டில் 13 இருக்குது, ஹார்ட்டில் 13 இருக்குது. ஸோ அப்போ இது எல்லாத்துலேயும் ஒரு ஏஸ் இருக்கும். இது 4 டிசைன்லேயும் ஒரு கிங் இருக்கும், இது 4த்துலேயும் ஒரு குயின் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இங்கே பாருங்கள், the probability of drawing a king from a pack of 52 card is, இப்போ மொத்தம் எத்தனை இருக்குது, 52 கார்ட்ஸில் ஒவ்வொரு டிசைனில் ஒரு கிங் இருக்குது, மொத்தம் 4 கிங் இருக்குது. அப்போ 4லேருந்து ஒரு கிங்கை நம்ம செலக்ட் பண்ணுறோம், சரிங்களா? அப்போ 4லேருந்து ஒரு கிங்கை செலக்ட் பண்ணுறோன்னா அதனோட பாசிபிலிட்டிஸ் வந்து 4C1, மொத்தமாக இருக்கிற கார்டு வந்து 52C1. ஸோ 1 சொல்லும்போது அப்படியே ஒரு NC1னா என் தான் ஆன்சர். ஸோ அப்போ 4/15. சப்போஸ் இப்போ இந்த கார்டை வந்து நம்ம திருப்பி ரீப்ளேஸ் பண்ணாமல் இப்போ மொத்தம் 52 கார்டுலேருந்து ஒரு கார்டு எடுத்துடுறேன். ஓகே, சரி, ரிமைனிங் என்ன இருக்குது, 51 கார்டு இருக்குது. அதுலேருந்து நான் செகண்ட் கார்டு எடுக்கிறேன் அப்படின்னா அப்போ அந்த கிங் கார்டு என்ன இருக்கும், இப்போ ஒரு கார்டு எடுத்துட்டேன், அப்போ ரிமைனிங் இருக்கிறதுல 3 தான் இருக்கும் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு கிங்காக வந்துருச்சு அப்படின்னா ரிமைனிங்கில் மீதி 3 கிங்கு தான் இருக்கும். அப்போ அதே போல் மொத்த டோட்டல் கார்ட்ஸு 51 தான் இருக்கும். ஸோ இந்த ஒன்றை வந்து ரீப்ளேஸ் பண்ணாமல் இருக்கும்போது அடுத்த ப்ராபபிலிட்டி அதை அஃபெக்ட் பண்ணுது. ஸோ அதனால் அது டிபெண்டன்ட். ஸோ சப்போஸ் இந்த சேம் ஈவெண்ட்டை நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கார்டை எடுக்கிறேன். ஸோ அது கிங்காக இருக்கிறதுக்கு என்ன ப்ராபபிலிட்டினா 4/52. அகைன் நான் திருப்பி போட்டுட்டு திருப்பி ஒரு கிங்கை நான் ட்ரா பண்ணுறேன் அப்படின்னா அகைன் அது 4/52 தான் வரும். ஸோ அதோட ப்ராபபிலிட்டி இங்கே அஃபெக்ட் ஆகலை பாருங்கள். ஸோ ரீப்ளேஸ் பண்ணாமல் இருந்தால் ப்ராபபிலிட்டி அஃபெக்ட் ஆகுது. ஏன்னா டோட்டலே 52லேருந்து 51 குறைஞ்சிருது. ஆனால் ரீப்ளேஸ் பண்ணும்போது இந்த டோட்டல் வந்து உங்களுக்கு அஃபெக்ட் ஆகலை பாருங்கள். ஸோ அதனால் இது இண்டிபெண்டன்ட். எப்போ வித் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா இண்டிபெண்டன்ட், வித்தவுட் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணால் டிபெண்டன்ட். ஓகே, ஸோ இந்த மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் எக்ஸாஸ்டிவ் ஈவெண்ட் தான் ஏற்கனவே நான் முன்னாடியே சொல்லிட்டேன் உங்களுக்கு. அதே போல் இது சில நோட்டேஷன் இந்த அல்ஜிப்ரா ஆஃப் ஈவெண்ட்ஸ் நமக்கு தேவைப்படுது. இப்போ செட்டில் வந்து நீங்கள் யூனியன் இன்டர்செக்ஷன்லாம் சொல்லும்போது இதுக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ இங்கே இந்த ப்ராபபிலிட்டியில் என்னவோ அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். 2 ஈவெண்ட் இருக்கும்போது A and B அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னா A யூனியன் Bனா ARBன்னு அர்த்தம். ஆனால் இதுவே நம்ம செட்டில் சொல்லும்போது ஏல இருக்கலாம் அல்லது Bயில் இருக்கலாம், ஆர் 2த்துல கூட இருக்கலாம் நமக்கு வரும். அந்த 2 கேஸ் இங்கே வராது, போத் வராது. எய்தர் இன் A ஆர் இன் B தான் A யூனியன் Bன்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ A யூனியன் Bனா நமக்கு என்னது ARBன்னு அர்த்தம். இல்லை இதை வேறு விதமாக எப்படி சொல்லணும்னா அட்லீஸ்ட் 1 ஆஃப் A and B, 2த்துல ஏதோ ஒன்று நடக்குதுன்னு அர்த்தம், அட்லீஸ்ட் 1 நடக்குதுன்னு அர்த்தம். அதுதான் நம்ம இங்கே எடுத்துகிறோம். அடுத்து செகண்ட் இன்டர்செக்ஷன் A இன்டர்செக்ஷன் Bனா the event A and B ரெண்டுமே நடக்குது. ஓகே, ஸோ இந்த A இன்டர்செக்ஷன் B A இன்ட்டு B இப்படியும் எழுதணும். சில புக்கில் இந்த மாதிரி நோட்டேஷன் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க, அதனால கொடுத்துருக்கேன். ஸோ ABன்னு எழுதுனா விச் இஸ் நத்திங் பட் A இன்டர்செக்ஷன் Bன்னு அர்த்தம். ஸோ இப்போ A பார்னா என்ன அர்த்தம்னா, இப்போ S சாம்பிள் ஸ்பேஸில் இருக்கு இல்லையா, அந்த ஏக்கான ஈவெண்ட்டை தவிர்த்துட்டு மீதி இருக்கிறது தான். செட் ஆஃப் ஆல் S belong to S such that S does not belong to A. அப்போ வந்து A bar is the event not in Aன்னு அர்த்தம். ஏன்ற ஒரு ஈவெண்ட்டுக்குள்ளே இல்லாத எலமெண்ட் ஆனால் சாம்பிள் ஸ்பேஸில் இருக்கணும், அதை தான் நம்ம A பார்னு சொல்கிறோம். ஸோ இதை காம்ப்ளிமெண்ட் நம்ம சொல்லுவோம். இதுக்கு 3 விதமான நோட்டேஷன் இருக்குது பாருங்கள். A பார் சொல்லலாம், A காம்ப்ளிமெண்ட், A டேஷ், இது எல்லாமே ஒரே மீனிங் தான். த ஈவெண்ட் நாட் இன் A.
ஓகே, ஸோ த டிஃபரன்ஸ் செட் ஏ மைனஸ் பினா சாம்பிள் ஸ்பேஸில் இருக்க எலமெண்ட் ஏல இருக்கணும் ஆனால் பியில் இருக்கக்கூடாது. ஸோ அதுதான் ஏ மைனஸ் பி. ஸோ ஈவெண்ட் ஏல இருக்கணும் அண்டு பியில் இருக்கக்கூடாது. ஸோ அப்போ ஏ இன்டர்செக்ஷன் அந்த பி பார் எழுதலாம். ஸோ இது நம்ம ஏ இன்டர்செக்ஷன் பி பார்னு கூட எழுதலாம், இல்லை சிம்பிளாக ஏ இன்ட்டு பி பார்னு எழுதலாம். ஓகே, இதுதான் நம்ம காம்ப்ளிமெண்ட் ஈவென்ட் நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்னா, த காம்ப்ளிமெண்ட் ஆஃப் அன் ஈவெண்ட் ஏ மீன்ஸ் நான் அக்கரன்ஸ் ஆஃப் ஏ. இங்கே சொன்னோம் இல்லையா, இதுதான் காம்ப்ளிமெண்ட். ஸோ நான் அக்கரன்ஸ் ஆஃப் ஏ, ஸோ அது ஏ பாரை நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுறோம். இல்லை ஏ காம்ப்ளிமெண்ட் ஏ டேஷ் எது வேணாலும் சொல்லலாம். Two events A and B are said to be complement to each other if A and B are mutually exclusive and exhaustive. அப்படி mutually exclusive என்ன அர்த்தம்? ஒன்றை ஒன்று விளக்கிய கணங்கள். ஆனால் ரெண்டுத்தையும் சேர்த்தா யூனியன் பண்ணா the whole sample space கிடைக்குதுன்னு அர்த்தம். ஸோ காம்ப்ளிமெண்ட் ஈவெண்ட்ஸ் எப்படி இருக்கும்? they are mutually exclusive and exhaustive-ன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா காம்படிட்டிவ் எக்ஸாமில் ஒன் வேர்ட் கேட்கும்போது எது வேணாலும் கேட்கலாம் உங்களுக்கு. ஸோ நீங்கள் கான்செப்டில் பேஸில் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா எதை கேட்டாலும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இப்போ ப்ராபபிலிட்டி நிகழ்தகவு, அதுக்கான டெஃபினேஷன் நம்ம பார்க்க போகிறோம். மொத்தம் 3 டெஃபினேஷன் இருக்குது, ஒன் பை ஒன்னாக நம்ம பார்த்துட்டு வரலாம். ஸோ கிளாசிக்கல் டெஃபினேஷன் ஆஃப் ப்ராபபிலிட்டி: if a random experiment can result in n mutually exclusive, exhaustive and equally likely ways. ஸோ mutually exclusiveனா ரெண்டு அட் டைமில் நடக்காது, எக்ஸாஸ்டிவ்னா அந்த இருக்கிற அந்த என் ஈவெண்ட்ஸையும் யூனியன் பண்ணும்போது நமக்கு ஹோல் சாம்பிள் ஸ்பேஸ் கிடைக்கும். ஈக்குவலி லைக்லி வேனா எல்லாத்துக்கும் நடக்கிறதுக்கு சமமான வாய்ப்புகள் இருக்குது, ஹேப்பனிங் ஆஃப் சான்சஸ் வந்து ஈக்குவலாக இருக்குது. ஸோ அதாவது ஈக்குவலி லைக்லி வேஸ் அண்ட் எம் ஆஃப் தெம் ஆர் ஃபேவரபிள் ஆஃப் அன் ஈவெண்ட் ஏ. then the ratio m by n, அப்போ m வந்து favorable cases divided by n வந்து total number of cases. அதை தான் நம்ம இந்த ரேஷியோவை தான் நம்ம என்ன சொல்கிறோம், probability of a occurring, ஏன்ற ஈவெண்ட் நடக்கிறதுக்கான probability அப்படின்னு சொல்கிறோம். and is denoted by p of a, capital P of a. so p of aன்றது என்னது, m by n என்ற ரேஷியோ, mன்றது favorable number of cases divided by total number of cases. இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம், இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், ஜஸ்ட் ரீகால் பண்ணிக்கோங்க. Tossing a coin, head or tail coming up, no other events. There is no other event, வேறு எந்த ஈவெண்ட்டுமே இருக்காது. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் ஹெட்னு சொல்லும்போது, ஸோ அப்போ இந்த இடத்துல சாம்பிள் ஸ்பேஸ் உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா, ஒன்று ஹெட்டு இல்லைனா டெய்லு. ஸோ ஃபேவரபிள் கேஸ்ன்னு சொல்லும்போது ஒன்று தான், ஒரே ஒரு கேஸ் தான் இருக்குது. அப்போ 1 டிவைடட் பை டோட்டல் கேஸ் வந்து 2. அதே போல் ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் டெய்லும் ஒன்று தான் இருக்குது, ஒன்றுத்தில் மட்டும் தான் டெய்ல் இருக்குது. ஸோ 1/2. ஸோ இதே போல் இங்கே த்ரோயிங் டையில் வந்து ஈவன் நம்பர் கிடைக்கிறது. இப்போ த்ரோயிங் டை நீங்கள் சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ உங்களுக்கு என்ன கிடைக்கும், 1 2 3 4 5 6 கிடைக்கும். இதில் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஈவன் நம்பர்ஸ். ஸோ மொத்தம் எத்தனை ஈவன் நம்பர் இருக்குது பாருங்கள், 2 4 6 மொத்தம் 3 தான் இருக்குது. ஸோ 3 டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் கேசஸ் வந்து 6. ஸோ 1/2. ஸோ இதே போல் ஆட் நம்பர் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஆட் போட்டிங்கனாலும் அதுதான் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ இதுவே நான் ப்ராபபிலிட்டி ஆஃப் மல்டிபிள் ஆஃப் 3ன்னு போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். மல்டிபிள் ஆஃப் 3. ஸோ இதில் மல்டிபிள் ஆஃப் 3 எது இருக்க பாருங்கள், 3யும் 6 ரெண்டு தான் இருக்குது. அப்போ ஃபேவரபிள் கேசஸ் வந்து 2, டோட்டல் கேசஸ் வந்து 6. ஸோ 1/3 இஸ் த ஆன்சர். ஓகே, சாரி, இந்த கிளாசிக்கல் டெஃபினிஷன் நம்ம எப்போ அப்ளை பண்ண முடியும் அப்படின்னா, கொடுத்துருக்கிற என் ஈவெண்ட்டும் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ், எக்ஸாஸ்டிவ் அண்ட் ஈக்குவலி லைக்லியாக இருந்தால் தான் நம்ம இதை அப்ளை பண்ண முடியும். ஆனால் எல்லா கேசஸும் இப்படி இருக்குமானா அது தெரியாது. ஸோ அப்படி இருக்கும்போது தான் அந்த தியரி டெவலப் ஆகிட்டு வருது. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்க. இங்கே பாருங்க, இஃப் யூ டாஸ் ஏ காயின் 20 டைம்ஸ், ஒரு காயினை 20 வாட்டி நம்ம டாஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் 2 வாட்டி கூட டாஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வாட்டி ஹெட் கிடைக்குன்னா செகண்ட் டைம் கண்டிப்பாக டெயில் கிடைக்குன்னு இருக்கா என்ன? ஹெட்டே கூட மறுபடியும் கிடைக்கலாம் இல்லையா? ஸோ 20 டைம் நம்ம காயின் டாஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஆக்சுவலாக ஒரே ஒரு காயின் டாஸ் பண்ணுறோம் அப்படின்னா ரெண்டும் நடக்கிறதுக்கு 50-50 சான்ஸ் இருக்குது. ஹெட் கிடைக்கிறதுக்கு 1/2 ப்ராபபிலிட்டி இருக்குது, டெயில் கிடைக்கிறதுக்கு 1/2 ப்ராபபிலிட்டி இருக்குது. அதுவே 2 காயினை டாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஹெட் கிடைக்கிறதுக்கு என்ன ப்ராபபிலிட்டி இருக்குன்னு பாருங்கள், ரெண்டுமே ஹெட்டாக கிடைக்கிறதுக்கு 1/4 தான் உங்களுக்கு. 50-50 சான்ஸ் கிடையாது இந்த இடத்துல. ஸோ அதே போல் 20 காயின்ஸ் நம்ம டாஸ் பண்ணுறோம் அப்படின்னா 10 டைம் கண்டிப்பாக ஹெட் கிடைக்கும், 10 டைம் கண்டிப்பாக டெயில் கிடைக்கும்னு இருக்கா? அப்படி கண்டிப்பாக அதை நம்ம சொல்ல முடியாது. ஸோ இந்த மாதிரி கேஸ் வரும்போது இந்த கிளாசிக்கல் டெஃபினிஷன் வந்து ஃபெயில் ஆகுது. ஏன்னா ஈக்குவலி லைக்லின்னு சொல்கிறோம் பாருங்க. ஸோ 10 டைம்ஸ் நம்ம 20 டைம்ஸ் டாஸ் பண்ணும்போது 10 ஹெட்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும், 10 டெயில் கிடைக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. அப்போ கிளாசிக்கல் டெஃபினிஷன் எங்கேயும் உங்களுக்கு ஃபெயில் ஆகுது. ஸோ இதுவே இந்த 20 டைம்ஸ்க்கு பதிலாக நான் ஒரு 1000 டைம் இந்த காயினை டாஸ் பண்ணுறேன், இல்லை 10,000 டைம் காயினை டாஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ உங்களுக்கு நிறைய டைம் பண்ணும்போது உங்களுக்கு என்ன இருக்கும், அந்த ஹெட் கிடைக்கிறதுக்கும் டெயில் கிடைக்கிறதுக்கும் 50-50 சான்ஸ், இல்லைனா அதுக்கு நியரர் வேல்யூ உங்களுக்கு கிடைக்கும்.
எக்ஸாக்டாக இப்போ 10,000 வாட்டி நான் டாஸ்க் பண்ணும்போது கண்டிப்பாக 5,000 வாட்டி கிடைக்குதுன்னு நான் சொல்ல முடியாது. ஆனால் நியர் டு 5,000க்கு வந்து எனக்கு அந்த ஹெட் கிடைக்கிறதுக்கோ டெயில் கிடைக்கோ சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி வர கேசஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணுறது தான் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டெஃபினிஷன். ஏன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு சொல்லும்போது கிடைக்கிற டேட்டாஸ் நிறைய இருக்கும்போது நமக்கு ரிசல்ட் வரும். ஸோ அதை வச்சு பேசுறது தான் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டெஃபினிஷன். So statistical definition of probability or empirical probability definition சொல்றாங்க. So the definition பார்த்தலாம். If the experiment be repeated a large number of time under essentially identical conditions, the limiting value of the ratio of the number of times the event A happens to the total number of trials of the experiment as the number of trial increases indefinitely is called the probability of occurrence of A. So ஏற்கனவே நமக்கு favorable cases வந்து M, total case வந்து N நம்ம பார்த்துட்டோம். இந்த as N tends to infinity வரும்பொழுது கிடைக்குது பார்த்தீங்களா, அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், probability of A ன்னு சொல்கிறோம். ஸோ இது statistical definition. ஸோ statistical definition வரும்போது probability of A equal to என்ன வரும், limit N tends to infinity M by N. N வந்து total number of trials வந்து ரொம்ப பெருசாக இருக்குது, ரொம்ப ஹியூஜாக இருக்குன்னு அர்த்தம். ரைட்டா? ஓகே. ஸோ இப்போ நம்ம எல்லா கேசஸ்லையும் இந்த மாதிரி இன்ஃபினிட்டி நிறைய வாட்டி ஒவ்வொன்றா அப்ளை பண்ணி பார்த்துட்டு இருக்க முடியாது இல்லையா? ஸோ அப்போ இதுவும் எல்லா டைமும் பாசிபிள் கிடையாது. ஸோ அந்த மாதிரி கேசஸ் இருக்கும்பொழுது தான் ரஷ்யன் மேத்தமெட்டிக்ஸ் கோல்மஹரோவ் அப்படின்றவர் வந்து 1933 ஒரு டெஃபினேஷனை உங்களுக்கு ப்ராபபிலிட்டி தியரியில் டெவலப் பண்ணி கொடுக்குறாரு. ஸோ அந்த ப்ராபபிலிட்டியோட டெஃபினேஷன் வந்து ஆக்சியோமேட்டிக் டெஃபினேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா அந்த கிளாசிக்கல் டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவலி லைக்லியாக இருந்தால் மட்டும்தான் இதை நம்ம அப்ளை பண்ண முடியும். ஈக்குவலி எல்லா ப்ராபபிலிட்டியும் எல்லா ஈவெண்ட்ஸ் நடக்கிறதுக்கு சமமான வாய்ப்பு இருந்தால் மட்டும்தான் அந்த டெஃபினேஷன் நம்ம அப்ளை பண்ண முடியும். ஸோ இது எல்லா டைமும் அப்படி தான் இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. நம்ம வெறுமனே இப்போது மழை பெய்யலாம் பெய்யாமல் போகலான்னு சொன்னேன், 50-50 சான்ஸும் சொல்ல முடியாது இல்லை. வருஷம் முழுக்கவே இப்போ 365 நாளும் 10 நாள் கண்டிப்பாக மழை பெய்யும், 10 நாள் வெயில் அடிக்கணும்னு சொல்ல முடியாது இல்லை. ஸோ அது ஈக்குவல் ஹேப்பனிங் கிடையாது, ஈக்குவலி லைக்லி ஈவெண்ட்ஸ் கிடையாது. ஸோ அப்போ ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா வச்சு நம்ம சொல்கிறதுனா நம்ம இந்த இயருக்கு சொல்ல முடியாது, எத்தனை வருஷம் வச்சு கால்குலேட் பண்ணி தான் சொல்கிற மாதிரி இருந்தால் அது ஸ்டாட்டிஸ்டிக்கல் டெஃபினிஷன். ஸோ அப்போ இந்த ரெண்டு கேஸும் இல்லாமல் எந்த கேஸில் வேணாலும் இருக்கலாம், ஒன்று ஈக்குவலி லைக்லியாக இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். அதே போல் இங்கே இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் டெஃபினிஷன் எப்போ யூஸ் ஆகும் அப்படின்னா உங்களுக்கு அந்த நம்பர் ஆஃப் ட்ரையல்ஸ் ரொம்ப பெருசாக இருந்தால் தான் நம்ம அப்ளை பண்ண முடியும். நம்பர் ஆஃப் ட்ரையல் பெருசாக இருந்தாலும் சரி, சின்னதாக இருந்தாலும் சரி. ஸோ இந்த ரெண்டு டெஃபினேஷனோட ட்ராபேக்ஸ் எல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணி நமக்கு ஒரு பாசிட்டிவாக ஒரு டெஃபினேஷன் கிடைக்குதுன்னா அது ஆக்சியோமேட்டிக் டெஃபினேஷன். ஸோ அதை கொடுத்தவர் வந்து ரஷ்யன் மேத்தமெட்டிக்ஸ் கோல்மஹரோவ் இன் 1933. ஸோ அவரோட டெஃபினேஷன் என்ன கொடுத்துருக்காரு அப்படின்னு நம்ம பார்ப்போம். அந்த டெஃபினேஷன் வந்து ஒரு 3 ஆக்சியம் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டெஃபினேஷன் படிச்சுக்கலாம். லெட் S be a sample space associated with a random experiment. ஸோ ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அதோட அவுட்கம்ஸ் கண்டிப்பாக நமக்கு தெரியும், ஆனால் கண்டிப்பாக இதுதான் வரும்னு நம்ம சொல்ல முடியாது. அந்த மாதிரி இருக்கிற எக்ஸ்பெரிமெண்ட்டை தான் ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட் சொல்கிறோம். ஸோ அதில் கிடைக்கிற பாசிபிள் அவுட்கம்ஸோட கலெக்ஷனை தான் நம்ம சாம்பிள் ஸ்பேஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ அதில் இருக்கிற ஒரு ஈவெண்ட் எடுக்கிறோம். With each event A in S, we associate a real number denoted by probability of A, that is P of A, called the probability of A satisfying the following axioms. ஸோ ஃபர்ஸ்ட் ஆக்சியம் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த ரியல் நம்பர் சொல்கிறோம் இல்லையா, ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ வந்து ஒரு ரியல் நம்பர் சொல்கிறோம் இல்லையா, அந்த ரியல் நம்பரோட வேல்யூ வந்து லைஸ் பிட்வீன் 0 and 1, க்ளோஸ்ட் இன்டர்வல் 0 and 1. 0வும் இருக்கலாம், 1ம் இருக்கலாம், ஆனால் எனி ப்ராபபிலிட்டி வேல்யூ ஆல்வேஸ் பாசிட்டிவ். ஒன்று 0வாக இருக்கும், இல்லை 0 விட பெருசாக இருக்கும், ஆனால் 1 எக்ஸீட் பண்ணாது. ஓகே, ஸோ அதுதான் 0 less than or equal to P of A less than or equal to 1. ஸோ அதே போல் ப்ராபபிலிட்டி ஆஃப் S equal to 1, இந்த சாம்பிள் ஸ்பேஸ் இருக்குங்க இல்லையா, அந்த மொத்த சாம்பிள் ஸ்பேஸோட ப்ராபபிலிட்டி கிடச்சிச்சின்னா அது வந்து 1ஆக தான் இருக்கும், அதை 1 விட அதிகமாக இருக்காது, மொத்தமாக கண்டிப்பாக 1 தான் இருக்கும் அது. ஓகே, ஸோ தேர்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னா, ரெண்டு மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட்ஸ் இருக்குது. இஃப் A and B ஆர் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட். இப்போ மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட் உங்களால் ரீகால் பண்ண முடியுதா பாருங்கள், ரெண்டும் ஒரே நேரத்தில் நடக்க முடியாது, இட் கேனாட் ஹேப்பன் டுகெதர். ஸோ அந்த கேஸில் A இன்டர்செக்ஷன் B வந்து எம்டி செட். அப்போ A இன்டர்செக்ஷன் B வந்து நல் செட்டாக இருந்துச்சுன்னா அதனோட ப்ராபபிலிட்டி வந்து 0. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ தேர்ட் ஆக்சியோமேட்டிக்ஸ் ப்ராபபிலிட்டியில் தேர்ட் ஆக்சியம் என்ன அப்படின்னா, இஃப் A and B ஆர் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட், தென் ப்ராபபிலிட்டி ஆஃப் A union B ஈக்குவல் டு ப்ராபபிலிட்டி ஆஃப் A ப்ளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் B. ஸோ இந்த 3 கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற இந்த ரியல் நம்பர் இருக்கிற ஒரு ஃபங்க்ஷன் தான் நம்ம என்ன சொல்கிறோம், ப்ராபபிலிட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இது கொடுத்தவர் வந்து கோல்மஹரோவ். ஸோ இதில் இந்த ஆக்சியம் 1 என்ன சொல்லுது அப்படின்னா, ஏன்னா அந்த ஆக்சியம் 1 வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் A வந்து 0 less than or equal to probability of A less than or equal to 1. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் எனி ஈவெண்ட் லைஸ் பிட்வீன் 0 and 1, க்ளோஸ்ட் இன்டர்வல்.
axiom 2 என்ன சொல்லுது அப்படின்னா probability of entire space is 1, அதாவது probability of sure event is 1 அப்படின்னு சொல்லுது. ஓகே, ஸோ இதெல்லாம் இந்த ஒன் வேர்டுக்குலாம் இருக்கும். அதே போல் நம்ம ப்ராப்ளம் போடும்போது இதை விட அதிகமாக வருது, இல்லை சம் ஆஃப் ஆல் ஈவெண்ட்ஸோட எல்லா ஈவெண்ட்டோட ப்ராபிலிட்டி ஆட் பண்ணால் ஒன்று வந்துச்சுன்னா நம்ம போட்டிருக்க ஆன்சர் நம்ம கரெக்டுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இது அடுத்த யூனிட்ல இதெல்லாம் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். அந்த ப்ராபிலிட்டி ஆஃப் S = 1 யூஸ் பண்ணி அங்கே கான்ஸ்டன்ட் கண்டுபிடிக்கிறதுலாம் இருக்கும். அது ரேண்டம் வேரியபிளாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ இது ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆக்சியம், ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ அடுத்து என்ன இருக்குன்னா the additive law of probability நம்ம பார்க்க போகிறோம். the probability of the union of two event is, ரெண்டு ஈவெண்ட்டோட யூனியன் அதனோட ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கிறோம். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் A யூனியன் B ஈக்குவல் டு ப்ராபபிலிட்டி ஆஃப் A ப்ளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் B மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் A இன்டர்செக்ஷன் B. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ரிசல்ட். இது ஜென்ரலாக அடிட்டிவ் லா ஆஃப் ப்ராபபிலிட்டியோட ரிசல்ட் இதுதான், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இதில் ஏதாவது ரெண்டு கொடுத்துட்டு மூணாவது கேட்டிருப்பாங்க, ப்ராப்ளம் போடுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் இந்த ரெண்டு ஈவெண்ட் இங்கே ஜென்ரலாக எனி டூ ஈவெண்ட் தான் கொடுத்துருக்காங்க, அந்த ஈவெண்ட் என்ன கேஸ் என்ன மாதிரியான ஈவெண்ட்டாக இருக்குன்னு கொடுக்கல. சப்போஸ் அந்த ரெண்டு ஈவெண்ட்டும் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவாக இருந்துச்சுன்னா அப்போ இதை சேம் ரிசல்ட் என்னவா இருக்கும் அப்படின்னா, நமக்கு ஏற்கனவே தெரியும் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்னா they cannot happen together. ஸோ அதனோட இன்டர்செக்ஷன் வந்து null set, அப்போ அதனோட ப்ராபிலிட்டி வந்து 0. இதுவும் ஒன் வேர்டில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இஃப் A and B are mutually exclusive events, then we can say that probability of A intersection B equal to 0. ஸோ இந்த ரிசல்ட் இந்த அடிட்டிவ் லாவில் நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும்னா இது 0 ஆகிடும். ஸோ ப்ராபிலிட்டி ஆஃப் A union B equal to நமக்கு என்ன கிடைக்கும், ப்ராபிலிட்டி ஆஃப் A ப்ளஸ் ப்ராபிலிட்டி ஆஃப் B மட்டும் கிடைக்கும். அப்போ ஜென்ரலாக அடிட்டிவ் லா ஆஃப் ப்ராபிலிட்டி சொல்லும்போது இங்கே யூனியன் இருக்கும், A B, இங்கே இன்டர்செக்ஷன் இருக்குது. நீங்கள் இது ரெண்டு இன்டர்சேஞ்ச் பண்ணி கூட நீங்கள் கண்டுபிடிக்கலாம். இதில் ஏதாவது 3 வேல்யூ கொடுத்துருந்தாங்கன்னா தேர்ட் ஒன் நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவாக இருந்துச்சுன்னா ப்ராபிலிட்டி ஆஃப் A யூனியன் B இஸ் நத்திங் பட் ப்ராபிலிட்டி ஆஃப் A ப்ளஸ் ப்ராபிலிட்டி ஆஃப் B. ஓகே, ஸோ இந்த காம்ப்ளிமெண்ட் ஈவெண்ட் பற்றி நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், மறுபடியும் இங்கே சொல்லியிருக்கேன். ஸோ இது உங்களுக்கு தேவையில்லை, ஏற்கனவே நம்ம சொல்லியாச்சு. ஓகே, ஸோ எக்ஸாம்பிள் மட்டும் இங்கே சொல்கிறேன் பாருங்கள். ஒரு காயினை டாஸ் பண்ணும்போது நமக்கு ஹெட்டு கிடைக்குது அப்படின்னா இதனோட காம்ப்ளிமெண்ட் வந்து டெய்ல் கிடைக்கிறது. ஏன்னா அது ரெண்டும் சேர்ந்தா ஹோல் சாம்பிள் ஸ்பேஸ் நமக்கு கிடைச்சிடும். ஸோ ஏன் இங்கே டெஃபினேஷன் கொடுத்துருக்கேன்னா இந்த காம்ப்ளிமெண்டரி ரூல்னு ஒன்று இருக்குது. இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஒன்று ப்ராப்ளம் போடுறதுக்கோ இல்லை ஒன் வேர்டுக்கோ ரொம்ப யூஸ் ஆகும். ஸோ இந்த காம்ப்ளிமெண்டரி ரூல் அப்படின்னா என்னென்னா, the sum of the probabilities of an event and its complement must be equal to 1. ஸோ ஒரு ஈவெண்ட் அதனோட காம்ப்ளிமெண்ட் இது ரெண்டுத்தோட ப்ராபிலிட்டி சம் பண்ணிங்கன்னா அது கிடைக்கிற ஆன்சர் என்ன இருக்கும், கண்டிப்பாக 1 இருக்கும். ஸோ அப்போ நம்ம என்ன சொல்கிறோம், ஏன் ஒரு ஈவெண்ட்னா அதனோட காம்ப்ளிமெண்ட் A பார். ஸோ இதனோட ப்ராபபிலிட்டி ஆட் பண்ணால் 1 கிடைக்குது அப்படின்னா ப்ராபிலிட்டி ஆஃப் A ப்ளஸ் ப்ராபிலிட்டி ஆஃப் A பார் ஈக்குவல் டு 1. ஸோ இதிலிருந்து ப்ராபிலிட்டி ஆஃப் A தெரியுதுன்னா அதுலேருந்து ப்ராபிலிட்டி ஆஃப் A பார் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ ப்ராபிலிட்டி ஆஃப் A பார் ஈக்குவல் டு 1 மைனஸ் P ஆஃப் A. இல்லைனா இப்போ A பார் கொடுத்துருந்தா கூட நம்ம we can able to find the probability of A. ஸோ இதுவும் நமக்கு ப்ராப்ளத்தில் யூஸ் ஆகும். ரைட். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி. ஸோ இந்த கண்டிஷனல் ப்ராபபிலிட்டினா என்ன அப்படின்னா, ஒரு ஈவெண்ட் நடக்குன்னா அதுக்கு முன்னாடி இருக்கிற வேற ஏதோ ஒரு ஈவெண்ட்டோட அதுக்கு ஒரு ரிலேஷன் இருக்குது, அது ரெண்டுத்தை தொடர்பு படுத்தி ஒரு ப்ராபபிலிட்டி நம்ம கண்டுபிடிக்கிறது. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு எடுத்துக்கோங்களேன், ஒரு ஈவெண்ட் எடுத்துக்கோங்க, மழை பெய்யுறது ஒரு ஈவெண்ட்னு எடுத்துக்கோங்களேன். அதே போல் ஒரு பர்சன் வீட்டை விட்டு வெளியே போகிறது ஒரு ஈவெண்ட் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பர்சன் வெளியே போகிறாங்க அப்படின்னா மழை பெஞ்சா வெளியே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, வெளியே போகாமல் இருக்கும் வாய்ப்பு இருக்குது. மேபி மழை பெஞ்சிச்சு அவர்கிட்ட கூட இல்லைன்னா வெளியே போகாமல் கூட இருப்பார், ஹெவியாக மழை பெய்யுதுன்னா போகாமல் கூட இருப்பார். ஸோ அவர் வெளியே போகிறது அப்படிங்கிற அந்த ஈவெண்ட் வந்து மழை பெய்யறதை பொறுத்து மாறுது பாருங்க. ஸோ மழை பெய்யறதை பொறுத்து போகிறதுக்கான சான்சஸ் கம்மியாக இருக்கும். கம்மி மழை பெய்யுது அப்படின்னா அவருக்கு கொடை இருக்குன்னா கொடையில் போகலாம், இல்லை கார் இருக்குன்னா காரில் போகலாம். நிறைய மழை பெய்யுது இல்லை வெள்ளம் வர அளவுக்கு இருக்குன்னா அவர் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. ரொம்ப அவசர தேவை, ஏதோ மெடிக்கல் எமர்ஜென்சினா மட்டும் தான் வெளியே போவார். ஸோ அந்த மாதிரி இருக்கிற கேசஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி. ஓகே, ஸோ அதே போல் இப்படி கூட சொல்லலாம், வழக்கமாக நல்லா படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய மார்க் வாங்குற ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு எக்ஸாமில் மார்க் கம்மியாக வாங்கியிருக்காங்கன்னா அந்த கண்டிஷன் பார்த்தீங்கன்னா மேபி ஹெல்த் இஷ்யூஸாக இருக்கலாம், அது கூட ஒரு ரீசனாக இருக்கும். ஸோ இதெல்லாம் அந்த கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி. ஓகே, ஸோ இப்போ ஜென்ரலாக இங்கே என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் an event happening given that it has some relationship to one or more events. ஓகே, ஸோ ஜென்ரலாக எப்படி டிஃபைன் பண்ணுன்னு பாருங்கள். இது ஜென்ரலாக சொல்கிறது. இப்போ நம்ம டெஃபினேஷனுக்குள்ளே வரணும், நோட்டேஷனாக கொண்டு வர போகிறோம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். The conditional probability of an event A will occur given that event B has occurred is, இதை ரீட் பண்ணும்போது அது ப்ராபபிலிட்டி ஆஃப் A given B. B ஏற்கனவே நடந்துருச்சு.
Okay, so probability of A given B equal to probability of A intersection B divided by probability of எது already நடந்ததோ அது denominatorல அதனோட probability இருக்கும். So probability of A given B equal to probability of A intersection B divided by probability of B. If probability of B not equal to 0. Similarly நம்ம சொல்லும்போது probability of B given A அப்படி நம்ம சொல்றோம் அப்படின்னா ஸோ அதே போல் இதனோட intersection part. ஸோ அப்போ என்ன வரும் probability of B intersection Aனால ரெண்டும் ஒன்று தான். ஸோ அதனால probability of A intersection by A intersection B divided by ஆல்ரெடி நடந்தது ஆல்ரெடி அக்கர் ஆனது ஏ ஸோ அதனோட ப்ராபபிலிட்டி டினாமினேட்டில் இருக்கணும் ஸோ இதுதான் கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி ரெண்டு ஈவெண்ட் இருக்குன்னா ரெண்டு விதமான கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி இருக்குது ஓகே ஸோ இங்கே ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ கண்டுபிடிக்கிறோம் இதில் பி ஆல்ரெடி நடந்தது ஓகே ஆனால் கண்டிப்பாக இந்த டினாமினேட்டர் நாட் ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்கணும் ஒருவேளை ஜீரோவாக இருந்துச்சுன்னா அந்த ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ கிவன் பியோட ஆன்சர் என்ன அப்படின்னா அது ஈக்குவல் டு ஜீரோ ஸோ அதுதான் நோட்டான்னு உங்களுக்கு அடுத்தது கொடுத்துருக்கேன் ஓகே ஸோ இப்போ கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ கிவன் பி அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னா நமக்கு என்ன அதனோட ஃபார்முலா ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி பை ப்ராபபிலிட்டி ஆஃப் பி ப்ராபபிலிட்டி ஆஃப் பி நாட் ஈக்குவல் டு ஜீரோ டினாமினேட்டர் கண்டிப்பாக நாட் ஈக்குவல் டு ஜீரோ ஒருவேளை இந்த ப்ராபபிலிட்டி ஆஃப் பி ஈக்குவல் டு ஜீரோவாக இருந்துச்சுன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ கிவன் பி இஸ் நத்திங் பட் ஜீரோ அப்படின்னு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ ஒன் வேர்டில் ஏதாவது கேட்டாங்கன்னா நீங்கள் இந்த கண்டிஷன் பார்த்துட்டு அதுக்கு ஆன்சர் பண்ண கற்றுக்கணும் ஸோ அதே போல் இஃப் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ ஜீரோவாக இருந்துச்சுன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் பி கிவன் ஏவும் என்னவா இருக்கும் உங்களுக்கு ஜீரோவாக இருக்கும் ஓகே ஸோ இப்போ அடுத்து மல்டிப்ளிகேஷன் தியரம் இல்லை மல்டிப்ளிகேஷன் ரூல் பார்த்தீங்கன்னா இந்த கண்டிஷனல் ப்ராபபிலிட்டிலேருந்து தான் வருது ஸோ இதிலிருந்து பாருங்கள் இந்த ரெண்டு நியூமரேட்டர்லையும் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இருக்கு இல்லையா ஸோ அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு நம்ம என்ன பண்ணலாம் கிராஸ் மல்டிபிள் பண்ணிட்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ கிவன் பி இன்ட்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் பின்னு எழுதலாம் ஸோ அதான் இங்கே எழுதியிருக்கேன் ஸோ அதே போல் செகண்ட்லேருந்து எழுதியிருக்கேன் ஸோ இந்த ரெண்டு ரிசல்ட் இருக்குது பார்த்தீங்களா இதுதான் மல்டிப்ளிகேஷன் ரூல் ஆர் மல்டிப்ளிகேஷன் தியரம் இன் ப்ராபபிலிட்டி ஸோ இதே போல் அடிஷன் ரூல் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா ஸோ எப்பவுமே படிக்கும்போது இந்த கம்பேர் பண்ணி படிச்சிங்கன்னா உங்களுக்கு அது மறக்காது ஓகே ஸோ அடிட்டிவ் லா ஆஃப் ப்ராபபிலிட்டின்னு சொல்லும்போது ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ யூனியன் பி ஈக்குவல் டு ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ ப்ளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் பி மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இதுவே மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவாக இருந்துச்சுன்னா இது ஜீரோ ஆகிடும் அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ யூனியன் பி ஈக்குவல் டு ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ ப்ளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் பி இது அடிட்டிவ் லா ஆஃப் ப்ராபபிலிட்டி இதுவே மல்டிப்ளிகேஷன் லா ஆஃப் ப்ராபபிலிட்டி என்ன வருது அப்படின்னா அடிஷன் லாவில் வந்து யூனியன் வருது இல்லையா இங்கே இன்டர்செக்ஷன் வருது ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ கிவன் பி ஆஸ் ஏ கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி இன்ட்டு இந்த எது ஆல்ரெடி ஆக்கிறோ அந்த ப்ராடக்ட்டில் வருது ப்ராபபிலிட்டி ஆஃப் பி ஸோ அதே போல் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு நமக்கு என்ன வருதுன்னா கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி இன்னொன்றுமே வரலாம் ஏ கிவன் பி மாதிரி பி கிவன் ஏவும் இருக்கலாம் ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் பி கிவன் ஏ இன்ட்டு ஆல்ரெடி ஹேப்பனோட ப்ராபபிலிட்டி ப்ராடக்ட்டில் இருக்குது ஸோ இந்த ரெண்டு ரிசல்ட் தான் மல்டிப்ளிகேஷன் ரூல் ஆஃப் ப்ராபபிலிட்டி இல்லைனா மல்டிப்ளிகேஷன் தியரம் ஆஃப் ப்ராபபிலிட்டி இப்போ இந்த அடிட்டிவ் லாவில் வந்து நம்ம மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட்டாக இருந்துச்சுன்னா இன்னொரு ரிசல்ட் பார்த்தோம் இல்லையா ஸோ அதே போல் இந்த மல்டிப்ளிகேஷன் ரூலில் இண்டிபெண்ட் ஈவெண்ட்டாக இருந்துச்சுன்னா இந்த ரிசல்ட் என்னன்னு நம்ம பார்க்க போகிறோம் ஓகே ஸோ அதுக்கு முன்னாடி பாருங்கள் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ கிவன் பினா ப்ராபபிலிட்டி ஏயோட ப்ராபபிலிட்டி வந்து பி ஆல்ரெடி நடந்ததால் அதோட சான்சஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டி அஃபெக்ட் ஆகுது கரெக்டாக ஸோ அப்போ தான் நமக்கு இந்த மாதிரி வருது ஃபார்முலா அந்த மாதிரி அஃபெக்ட் ஆகலை இந்த ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ கிவன் பி வந்து பியை டிபெண்ட் பண்ணி இல்லை அப்படின்னா அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ கிவன் பி இஸ் நத்திங் பட் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ ஏன்னா அது இண்டிபெண்ட்டாக இருக்குது பியை பொறுத்து பார்க்கும்போது ஸோ அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ கிவன் பி ஈக்குவல் டு probability of A அப்படின்னா என்ன அர்த்தம் இங்கே பாருங்க does not depend on B which means A is independent of B அப்போ எப்பெல்லாம் ரெண்டு இண்டிபெண்டன்ட் ஈவனாக இருக்கோ இப்போ probability of A given B is nothing but simply probability of A அப்போ இந்த மல்டிப்ளிகேஷன் ரூல் இதுக்கு பதிலாக நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறோம் அப்படின்னா probability of A intersection B என்ன வரும் நமக்கு probability of A into probability of B அதே போல் இந்த செகண்ட் கேஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் similarly probability of B given A equal to probability of B எப்போ B வந்து பியும் ஏயும் இண்டிபெண்ட்டாக இருந்துச்சுன்னா ஸோ அகெயின் இந்த ரூல் அப்ளை பண்ணும்போது நமக்கு ப்ராபபிலிட்டி ஆஃப் பி இன்ட்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ வருது அப்போ ஜென்ரலாக ஒரு ரிசல்ட்டை நம்ம கொடுக்கும்போது நம்ம என்ன கொடுக்கலாம் அப்படின்னா இஃப் டூ ஈவெண்ட்ஸ் ஆர் இண்டிபெண்ட் அந்த ப்ராபபிலிட்டி ஆஃப் A intersection B வந்து ப்ராடக்ட் ஆஃப் அந்த ப்ராபபிலிட்டியாக இருக்கும் ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்ட்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் பி இதுவே மியூச்சுவல் எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட்டாக இருந்துச்சுன்னா தே cannot happen together ஸோ அதோட இன்டர்செக்ஷன் வந்து நல் செட் ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு ஜீரோ இந்த ரெண்டு ரிசல்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க இண்டிபெண்ட் ஈவெண்ட்னா நம்ம வந்து மல்டிப்ளிகேஷன் லா யூஸ் பண்ணுறோம் அதுவே மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட்னா அடிட்டிவ் லா யூஸ் பண்ணும்போது பி ஆஃப் ஏ யூனியன் பி வருது ஓகே ஸோ இன்னும் கொஞ்சம் ரிசல்ட்ஸும் இருக்குது இப்போ ரெண்டு ஈவெண்ட் ஏயும் பியும் இண்டிபெண்ட்னா இப்போ ஏவோட காம்ப்ளிமெண்ட் இருக்குது பார்த்தீங்களா ஏ பாரும் பியும் இண்டிபெண்ட்டாக இருக்கணும் இல்லைனா ஏயும் இந்த பியோட காம்ப்ளிமெண்ட் இந்த ரெண்டு ஈவெண்ட்டும் இண்டிபெண்ட்டாக இருக்கும் இல்லை ரெண்டுமே காம்ப்ளிமெண்ட்டாக இருந்தாலும் அது இண்டிபெண்ட்டாக இருக்கும் ஏன்னா இதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம் இருக்குது 2 மார்க் கொஷின்ஸ் 2 மார்க் இல்லை மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் இருக்குது ஓகே
ஸோ இப்போ நம்ம the probability of happening of two events in succession அடுத்தடுத்து நடக்கிற ரெண்டு ஈவெண்ட் if they are independent இருந்துச்சுன்னா அந்த மல்டிப்ளிகேஷன் லா யூஸ் பண்ணி நம்ம இந்த ரிசல்ட் கொண்டு வரோம். ஸோ கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி மல்டிப்ளிகேஷன் தியரம் அந்த இண்டிபெண்டன்ட் ஈவெண்ட்க்கு அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டோட்டல் ப்ராபபிலிட்டி அப்படின்னு ஒரு ரிசல்ட் ஒன்று இருக்குது. ஸோ டோட்டல் ப்ராபபிலிட்டி ஆர் ரூல் ஆஃப் எலிமினேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இங்கே ரிசல்ட் என்னன்னு பார்த்துடலாம். இஃப் B1, B2, etc. Bn be a set of mutually exclusive and exhaustive event in a sample space S. ஸோ மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ்னா எனி டூ ஈவெண்ட் கேனாட் ஹேப்பன் டுகெதர். ஸோ எந்த ரெண்டு எடுத்தாலும் அது ரெண்டு அட் டைமில் நடக்காது. ஸோ ஒரு டைமில் ஒரு ஈவெண்ட் தான் நடக்கும். அண்ட் இந்த மொத்த ஈவெண்ட்டையும் நம்ம யூனியன் பண்ணால் நமக்கு கிடைக்கிறது சாம்பிள் ஸ்பேஸாக இருக்கும். ஓகே, அது இல்லாமல் ஏ இஸ் அன் ஈவெண்ட் இன் எஸ், ஏ வந்து இன்னொரு ஈவெண்ட் இன் எஸ், தென் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ ஈக்குவல் டு ஓகே இந்த மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட்டோட ப்ராடக்டாக வருது உங்களுக்கு. ஸோ அப்போ கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி யூஸ் பண்ணி வருது. எப்படி வருதுன்னு பாருங்கள். மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட் எது சொல்கிறோமோ அதனோட ப்ராபபிலிட்டி மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. அது ஆல்ரெடி ஹேப்பனாக வச்சு கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி இருக்குது. ஸோ ஆல்ரெடி அக்கரிங் ஈவெண்ட் தான் A given Bi அப்படின்னு வருது. Bi வந்து already occurred. Okay. So, but the total probability P of A equal to summation I equal to 1 to n probability of Bi into probability of A given Bi. ஸோ அப்போ இது எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா ஐக்கு பதிலாக 1 ரீப்ளேஸ் பண்ணலாம். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ ஈக்குவல் டு ப்ராபபிலிட்டி ஆஃப் B1 இன்ட்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ கிவன் B1 ப்ளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் B2 என்ன சமேஷன்னா ப்ளஸ் ஐக்கு 1 போட்டு அடுத்தது 2 ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் B2 இன்ட்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ கிவன் B2 ப்ளஸ் எக்ஸெட்ரா கடைசியாக n ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா டோட்டல் ப்ராபபிலிட்டி. ஸோ இப்போ ஒரு இம்பார்ட்டன்ட் ரிசல்ட் ஒரு தியரம் என்ன அப்படின்னா பேஸ் தியரம். இதுவே உங்களுக்கு ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் பேஸ் தியரம் ஆஸ் 5 மார்க் 10 மார்க்காக உங்களுக்கு யூனிவர்சிட்டி பேப்பர் ரெகுலர் பேப்பர் படிக்கிறீங்கன்னா அதில் கேட்குறாங்க. ஆனால் இப்போ நான் உங்களுக்கு ஒரு கான்செப்ட் மட்டும் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். அதை பேஸ் பண்ணி மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒன்லி இந்த கான்செப்ட் மட்டும் அதோட ரிசல்ட் மட்டும் நான் இங்கே கொடுக்குறேன். லெட் த மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் ஈவெண்ட்ஸ் mutually exclusive and exhaustive events nu varano. Let the mutually exclusive and exhaustive events A1, A2, etc. An be a partition of a sample space S. அப்போ ஒரு sample space S வந்து n exhaustive event partition பண்ணிருக்காங்க. and B be any event of S, then in the mutually exclusive event வச்சு probability of AI given B equal to இங்கே நியூமரேட்டில் வரும்பொழுது இது மாறி வரும். இந்த கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி பி கிவன் ஏயாக வரும். ஓகே, ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்ட்டு ஏஐ இன்ட்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் பி கிவன் ஏஐ டிவைடட் பை சமேஷன் இங்கே ஒன்றுனா இங்கே 1 மட்டும் வரும். ஸோ இங்கே மொத்த பாசிபிலிட்டிஸ் இங்கே டினாமினேட்டரில் வரும். ஸோ சமேஷன் ஜே ஈக்குவல் டு 1 to n ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏஜே இன்ட்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் பி கிவன் ஏஜே. ஸோ இது பேஸ் தியரத்தோட ரிசல்ட். ஸோ இப்போ நமக்கு ஏஐன்ட்டு நிறைய இல்லாமல் ஏ மட்டும் ஒன்று மட்டும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே வெறும்னே ஏ ரீப்ளேஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ கிவன் பி ஈக்குவல் டு ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்ட்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் பி கிவன் ஏ டிவைடட் பை இங்கே நமக்கு போடும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இந்த டோட்டல் ப்ராபபிலிட்டி கிடச்சிடும். ஓகே, ஸோ இங்கே எது எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட்டோ ஸோ அது வரும் உங்களுக்கு. அதை தவிர்த்துட்டு வரணும். இங்கே பாருங்கள், இதில் வந்து டோட்டல் ப்ராபபிலிட்டியில் பிலாம் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் எக்ஸாஸ்டிவ் ஈவெண்ட். ஸோ அதை விட்டுட்டு இங்கே வரும்போது ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ வருது இல்லையா. ஸோ அதுதான் இங்கே பாசிபிலிட்டிஸ் மொத்தமாக சேர்த்து நம்ம போடும்போது இது நம்ம என்ன சொல்லுவோம் டோட்டல் ப்ராபபிலிட்டி ஆஃப் பின்னு வரும். இங்கே பாருங்கள், B1, B2லாம் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட்ஸ். சமேஷன் வரும்போது இந்த மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் விட்டுட்டு இந்த P ஆஃப் ஏவை தான் நம்ம டோட்டல் ப்ராபபிலிட்டின்னு கண்டுபிடிக்கிறோம். ஸோ அதே போல் இதை எக்ஸ்டெண்ட் பண்ணால் இது மொத்தம் உங்களுக்கு என்னது உங்களுக்கு இது ப்ராபபிலிட்டி ஆஃப் பி. ஸோ அப்போ ஃப்ரம் பேஸ் தியரத்துலேருந்து நம்ம சிம்பிளாக ஒரு ரிசல்ட் கொடுக்கணும்னா எப்படி கொடுக்கலாம்? ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ கிவன் பி ஈக்குவல் டு ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்ட்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் பி கிவன் ஏ பை ப்ராபபிலிட்டி ஆஃப் பி. வெறும் ப்ராபபிலிட்டி ஏ அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அந்த ஏவோட ப்ராபபிலிட்டி பார்க்குறோம் வித்தவுட் ரெக்கார்ட் டு த அதர்ஸ். பிஏ பற்றி வரி பண்ணாமல் வெறும் ப்ராபபிலிட்டி ஏ மட்டும் என்னன்னு பார்க்குறது தான் அந்த ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ. அதே போல் ப்ராபபிலிட்டி ஆஃப் பி வந்து ஏ பற்றி பார்க்காம பிஏ பற்றி மட்டும் பார்க்குறது. ஓகே, ஸோ இந்த வீடியோவில் அந்த பேசிக் கான்செப்ட் மட்டும் தான் இன்ட்ரடியூஸ் பண்ண முடிஞ்சது. ஸோ அடுத்த வீடியோவில் இதை பேஸ் பண்ண மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் ஃபார் காம்படிட்டிவ் எக்ஸாம் நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.